வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர். அத்தியாயம் 37. நாய்க்கு பலர் அன்பு காட்டுவதற்கு காரணம் அது தன் நாவை ஆட்டாமல் வாளை ஆட்டுவதனால்தான் என்றார் ஒரு அறிஞர். நன்றி என்ற சின்னத்தின் அடையாளமாக நாயை தான் குறிப்பிடுகிறார்களே தவிர மனிதர்களை குறிப்பிடுவதே இல்லை. குப்புசாமி மனிதர்தான், ஆனால் நன்றி உணர்வு அவரிடம் அதிகமாக இருந்தது. வசுந்தராவின் வீட்டின் உப்பை தின்றதற்கு அந்த குடும்பம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று பாடுபட விரும்பினார். உடல் நோயுற்று எஜமானர் மீண்டும் அந்த பங்களாவினுள் வந்துவிட்டால் சகல வைத்திய வசதிகளும் செய்துவிடலாம். அவர் உயிர் காப்பாற்றப்படும். குழந்தை கார்த்திக்கின் படிப்பின் எதிர்காலத்திற்கு ஏதேனும் வழிவகுக்கும் என்றெல்லாம் கற்பனை செய்த வண்ணம் இருந்தார். அன்று வக்கீல் கோதண்டத்தின் தொலைபேசி அழைப்பு வந்ததும் அவர் ஆவலினால் திணறி போனார். எஜமானி அம்மாள் தனது பிரத்யேக தொலைபேசியை உபயோகிக்க படுக்கை அறைக்குள் சென்றது அவரது அறிவும் ஆவலை துளிர்விட துவங்கியது. ஒட்டு கேட்பது அவர் சுபாவமல்ல என்றாலும் இதை எப்படி தெரிந்து கொள்வது? கூடவே ரத்தனா இருக்கிறாளே, மோப்பம் பிடிக்கும் வேட்டை நாய் போல அவரை பின்தொடர்வாளே. இது சமயம் அவருக்கு சாதகமாக ரத்தனா வெளிப்புற தோட்டத்தில் இறங்கி சென்றாள். சிறிது நேரம் வரை அவள் பூக்களிடையே தடுமாறி கொண்டிருப்பாள் என்பதை அவர் அறிவார். சம்யுக்தா முன்னரை சோஃபாவின் மீது அமர்ந்து ஒரு புத்தகத்தில் மூழ்குவதாக பாவனை செய்து கொண்டிருந்தாள். ஓசைப்படாமல் வசுந்தராவின் படுக்கை அறைக்கு சுவர் ஓரமாக நின்றார். மனதில் பக்கென்று உணர்வு. நெஞ்சு தருதடவென அடித்து கொள்ள காதை தீட்டினார். வசுந்தரா சாதாரணமாக மெல்லிய குரலில்தான் பேசுவது வழக்கம். அது துளை தூரத்திலிருந்து பேச வேண்டியிருந்தால் சிறிது உறக்கவே பேசினாள். லோகநாதன், மஞ்சுநாதன் தெரு என்பது போன்ற ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே அவருக்கு கேட்டன. அதற்கு மேல் நிற்பது ஆபத்து என்ற உள்ளுணர்வு உறுத்த வேகமாக பின்பக்க படிகள் வழியாக இறங்கி சென்று விட்டார். தாராவிற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று லோகநாதன் கூறியதற்கும் இப்போது தொலைபேசியில் வந்த தகவலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? குப்புசாமி கவலையும் சந்தேகமுமாக சமையலறைக்குள் புகுந்து கொண்டார். இரவு சாப்பாட்டு மேஷை அருகில் அமர்ந்த எஜமானியின் முகத்தை கவனியாதவர் போல் கடைக்கண்ணால் பார்வையிட்டார். வசுந்தராவின் முகத்திலிருந்து எதையுமே யூகிக்க இயலாமல் தவித்து போனார். அன்றிரவு அவர் சரிவர உறங்காமல் புரண்டு கொண்டிருந்தார். அந்த குடும்பத்தின் சீர்குலைவை அவர் விரும்பியதே இல்லை. லோகநாத பூபதியின் குடும்பம் சிதைந்து போகாமல் காப்பாற்ற அவர் ஒருத்தரது முயற்சியால் மட்டும் நடக்கக்கூடியதா? கூடவே அவருக்கு அந்த இளைஞன் அருணின் முகம் நினைப்பிற்கு வந்தது. சம்யுக்தாவின் மீது உயிரையே வைத்திருக்கும் அந்த இளைஞனின் உதவியை நாடினால் சட்டென ஒரு புது யோசனை பளிரிட்டது. மறுநாள் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே செல்ல என்ன காரணங்கள் கூறலாம் என்று எண்ணியபடியே கண்ணயர்ந்து போனார். ஆனால் அடுத்த 2 நாட்களும் அவருக்கு வீட்டில் வெளியே செல்ல முடியாத அளவு வேலை இருந்து விட்டிருந்தன. வசுந்தரா வழக்கம் போல் வேலைப்படி அலுவலகம் சென்று திரும்பவில்லை. தாமதமாக சென்று திடீரென்று திரும்பி வந்தாள். நீண்ட எப்போது வெளியே செல்வாள் என யூகிக்க முடியாத அளவிற்கு வீட்டினுள்ளே இருந்தாள். அன்று காலை வசுந்தரா அலுவலகம் புறப்பட்டு சென்றதும் சம்யுக்தாவிடம் தனிமையில் பேசும் வாய்ப்பு கிடைத்தது குப்புசாமிக்கு. பாப்பா, நான் ஒன்று கேட்டால் கோவிச்சிக்காம பதில் சொல்வியா? அடிக்குரலில் கிசுகிசுத்தார். உங்ககிட்ட கோவமா? சொல்லுங்க. சம்யுக்தா முறவலிக்க முயன்றாள். சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்தார் குப்புசாமி. ரத்தனாவை காணும். தாழ்ந்த குரலில், அருண் வீடு எங்கேன்னு சொல்றியா பாப்பா என்றார். தாத்தா, அவளது விழிகளில் வியப்பும் திகைப்பும் தெரிந்தன. இப்போ என்கிட்ட ஒன்றும் கேட்காத. ரொம்ப அவசரமாக எனக்கு அருணோட விலாசம் வேணும். பிறகு வந்து சொல்கிறேன். அவளை கனிவாக பார்த்து புன்னகைத்தார். அன்று மாலை ரத்னாவின் கெடிபிடியான பார்வையிலிருந்து நழுவி பஸ்ஸை பிடித்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த தெரு வீட்டை அடைந்த போது மணி 5:30 ஆகிவிட்டிருந்தது. பூபதியை பார்க்கும் முன்பு அருணை சந்தித்து ஓரளவாது உண்மையை விளக்கிவிட வேணும் என்பது அவரது திட்டம். வீட்டின் மூடப்பட்டிருந்த கதவை மெல்ல தட்டினார் குப்புசாமி. கதவை திறந்த அந்த மெல்லிய உருவம்தான் அருணின் தாயாராக இருக்க வேண்டும் என கணித்தார். யார் வேணும்? இதுதானே அருண் இருக்கிற வீடு. என் பேர் குப்புசாமி, பூபதி ஐயாவோட ஊர்க்காரர். அருண் தம்பிக்கிட்டே கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன். குப்புசாமி புரிந்து தள்ளினார். பூபதி என்ற பெயரினால் கோதையும் அவரை உள்ளே அழைத்து அமரச் செய்தாள். தம்பி இன்னும் சற்று நேரத்தில் வந்துடுவான். காப்பி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? மரியாதை, பணிவு நிறைந்த குரல் அவரை புலகிக்க செய்தது. கொஞ்சம் சில்லுன்னு தண்ணீர் கொடுங்க போதும்.
என்றார் சிரிப்புடன். எங்கள் வீட்டில் பானை தண்ணி தான், பரவாயில்லையா கேட்டபடி கோதை உள்ளே சென்றாள். தம்மை சுற்றிலும் ஒரு முறை நோட்டமிட்டார் குப்புசாமி. ஏழ்மையின் பிடியிலிருந்து ஒரு படி மேலே எழும்ப முயலும் குடும்பம். நுரை ரப்பர் மெத்தை மீது படுத்து உறங்கி மேசை மீது நாசுக்காக சாப்பிட்டு சொகுசாக காரில் செல்லும் சம்யுக்தால் எப்படி இங்கே வாழ இயலும்? அருண் மீது உள்ள அன்பு ஒன்றையே அவள் பெரிதாக கருதி இதர வசதிகளை துச்சமாக தூர எறிந்து விட்டிருக்கிறாளே, அதற்கு நிச்சயம் நல்ல மனோதிடம் வேணும். மனதினுள்ள அதிசயத்தவராய் அமர்ந்திருந்தார். உண்மையான காதலுக்கு உறுதிதான தேவை. கோதை அம்மாளை அப்பொழுதுதான் அவர் நேருக்கு நேர் பார்க்கிறார். அருணின் தாய் என்பதை அந்த அம்மாளின் அமைதியான முகத்திலிருந்தே அவர் விளங்கி கொண்டிருந்தார். இப்போ தண்ணீர் சாப்பிடுங்க, அருண் வந்ததும் காஃபி சாப்பிடலாம். உபசரித்தபடி நீர் நிரம்பிய டம்ளரை அவரிடம் தந்தால் கோதை. அதிக வேலை செய்ததால் நரம்புகள் புடைத்து கைகள் உழைத்து உரமேறியவை. டம்ளரை வாங்கியபடியே அவர் எண்ணமிட்டார். கோதை அம்மாள் தமது உழைப்பினால் மகனை உருவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயம் அருண் தாய் சொல் தட்டாத மகனாக இருக்க வேண்டும். பணத்திலே புரளும் சம்யுக்தாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ள இந்த அம்மாள் சம்மதிப்பார்களா? என்ன யோசிக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்கு முதன்முறையாக வந்துட்டு ஒரு வாய் காஃபி கூட சாப்பிடாம நாங்கள் அனுப்புறதில்லை. கனிவுடன் உபசரித்தால் கோதை. தண்ணீரை குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்தார் அவர். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அசட்டு சிரிப்புடன் அண்ணா நகரில் ஒருத்தர் வீட்டில் வேலை செய்கிறோமா. தம்பியை பூபதி ஐயா வீட்டில் பார்த்தேன். இந்த பக்கமாக வர வேண்டிய வேலை இருந்துச்சு, பார்த்துட்டு போகலாம்னு. அவர் முடிக்கும் முன் வாயிற்பக்கம் ஆரவம் கேட்டது. அலுவலகத்திலிருந்து அப்போதுதான் உள்ளே நுழைந்தாருன். குப்புசாமியை கண்டதும் வியப்பில் ஆழ்ந்தான். வாங்க வாங்க, நீங்களா? வந்து நேரமாயிட்டுதா? அடுக்கடுக்காக கேட்டபடி அவர் அருகில் வந்தான். முதல்ல முகம் கழுவி காஃபி பலகாரம் சாப்பிட்டு பேசலாமே. எனக்கு முகம் மட்டும்தான் கழுவினா போதாது, குளிச்சு உடை மாற்றிக்கணும். வரிசை பட்கள் தெரிய வாய்விட்டு சிரிக்க முயன்றான் அருண். காத்துக்கிட்டு இருக்கேன், அவசரமில்லை என்றார் குப்புசாமி அமைதியாக. சிறிது பொழுதில் மாற்றுடை அணிந்து சுத்தமாக வந்த அருணை பார்த்தவர் மனதுடல் திருப்தி. பையன் சுத்தம், சோறு போடும்னு நினைக்கிறவன் தான். அலமாரியில் இருந்த திருநீரை நெற்றியில் பூசிவிட்டு தகப்பனாரின் படத்தை நோக்கி கரங்குவித்தான் அருண். பிறகு அவர் அருகில் ஒரு முக்கால் இழுத்து போட்டபடி அமர்ந்தான். கோதையின் அன்பான வற்புறுத்தலின் பேரில் குப்புசாமி அரை டம்ளர் காஃபியை கையில் வாங்கி கொண்டார். இரவு சமையலுக்காக கோதை உள்ளே சென்றதும் குப்புசாமி மெல்ல தொண்டையை செருமிக் கொண்டார். தம்பி, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். அருண் கேள்விக்குறியாட அவரை பார்த்தாள். சம்யுக்தா விஷயம் எனக்கு தெரியும். தட்டிலிருந்து பலகாரத்தை வாயில் போட்ட போனவனது தொண்டையில் ஏதோ சிக்கி கொண்ட உணர்வு. ஆனால் அதை பற்றி இப்போ பேச வரல. உங்ககிட்ட நான் சொல்ல வந்தது பூபதி சாயர் பற்றின ரகசியம். அவரை பற்றி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் மலைச்சிடுவீங்க. அவ்வளோ உயர்ந்த மனிதர் அவர். அவருக்கு நாமெல்லாம் உதவி செய்யணும்னு கேட்க தான் உங்கள் வீட்டு விலாசத்தை கேட்டுக்கிட்டு ஓடி வந்தேன். இதை வேறு எங்கேயும் பேச முடியாது. பெருமூச்சு விட்டார் குப்புசாமி. ஆவலுடன் அவர் முகத்தை பார்த்தபடி சொல்லுங்க என்னான்னு அருண். குப்புசாமி வாயை திறக்கும் முன், ஏன்பா அருண், இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டியா என்று கேட்டபடி நீலகண்டன் குமாருடன் உள்ளே வந்து கொண்டிருந்தார். தமது திறந்த வாயை குப்புசாமி டப்பென்று மூடிக்கொண்டார் கோபத்துடன். அத்தியாயம் 38. வசுந்தரா மிக்க மனவீழ்ச்சியோடு காத்திருந்தாள். கடந்த 2 நாட்களாக அவள் வெகுவாக ஆலோசித்து செய்த முடிவு. அவளது கணவர் லோகநாதிடம் பேசிவிட வேண்டிய தீர்மானம். காலை எழுந்ததிலிருந்து பூஜை அறைக்குள் சென்று விட்டு பலகாரம் சாப்பிட உட்காரும் வரை அவள் ஒரு நிலையில் இல்லை. எதிரே சிந்தனையுடன் அமர்ந்திருந்த சம்யுக்தாவை அசட்டையாக பார்ப்பது போல் நிதானித்தாள். குடி போல வளர்ந்து நிற்கும் மகளுக்கு மலமேடையில் நிற்க தந்தை என்பவர் தேவையானவர். ஆனால் அவளது தந்தை இப்போது பிடிவாதமாக விலகி செல்ல விரும்பிவிட்டிருக்கிறாரே. இப்போதானம்மா அடுப்பிலிருந்து எடுத்துட்டு வந்தேன். இட்லி சுடும். ஆவி பொங்கும் இட்லி தட்டை மேஜை மீது குழைந்தபடி வைத்தார் குப்புசாமி. வசுந்தரா இதர நாட்களானால் எரிந்து விழுந்திருப்பாள். அன்று சிந்தனை பெற்றிருந்தவளாக என்றால் மெதுவாக. இதுதான் தருணம் என குப்புசாமி சம்யுக்தாவின் டிஃபன் தட்டின் இட்லிகள் மீது நெய்யை தாராளமாக ஊற்றினார். வசுந்தராவின் தட்டில் அதிகமாக தேங்காய் சட்னியை தள்ளினார். வழக்கமாக சாப்பாட்டு விஷயத்தில்
கராரும் கண்டிப்பாகவும் இருக்கு. எஜமானி அம்மாளின் கவனம் எங்கேயோ இருக்கிறது என புரிந்து கொண்டவர் தம் விருப்பம் போல் புகுந்து விளையாடலானார். பாப்பா, இன்னும் ஒரு இட்லி. சம்யுக்தாவை நன்றாகவே கவனித்தார். வசுந்தராவின் கண்களும் மனமும் வேறு எங்கேயோ லயித்திருப்பதை அவர் யூகித்து கொண்டார். எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்குமா? இன்று ஏன் இப்படி குழம்பி போயிருக்கிறார்? சம்யுக்தாவின் விழிகள் வியப்பினால் விருந்தன. ஒருவேளை தொழிற்சாலையில் பழுதுபட்ட பிறகு சீர் செய்யப்பட்ட இயந்திரத்தால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்குமோ? இருக்காது. அம்மா அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கக்கூடியவர் அல்ல. ஒரு காலத்தில் நொடித்து போயிருந்த கம்பெனியை வாங்கி அதை திறம்பட நிர்வகிப்பவர், லாபம் சேர்த்தவர். எதையும் ஊகிக்க முடியாமல் திணறினாள் அவள். குப்புசாமிக்கு மட்டும் வசுந்தராவின் குழப்பம் புதிராக இல்லை. ஆனால் அவராலும் சரிவர தெளிவுபடுத்தி கொள்ள முடியாத நிலை. யாரிடமும் உண்மையை விண்டு உரைக்க முடியாமல் தமக்குள்ளேயே வைத்து கொண்டு புழுங்கினார் அவர். இன்னும் ஒரு இட்லி. தயக்கமாக அவர் கேட்டதும் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள் வசுந்தரா. வேண்டாம், பசி இல்லை. எழுந்து கையை கழுவ சென்று விட்டாள். அவளது மனத்தில் இருந்த அந்த சம்பவத்தை கழுவ முடியவில்லையே. லோகநாதன் விவாகரத்து கேட்டதும் ஆத்திரத்துடன் அவளையும் அறியாமல் சட்டென்று எழுந்து நின்றார் வசுந்தரா. பல வருட பிரிவுக்கு பின் தனது அந்தஸ்து, கௌரவம் ஆகியவற்றை பார்த்துவிட்டு அவர் தேடி வருவார் என உறுதி கொண்டிருந்தாள். இனி உன்னை விட்டு போக மாட்டேன், மன்னித்து விடு என்று லோகநாதன் கெஞ்சி கேட்பார். சற்று பிறகு செய்துவிட்டு இருந்துவிட்டு போங்கோ என்று அலட்சியமாக கூறியது போல சொல்லிவிடலாம் என்றெல்லாம் மனக்கோட்டை கட்டியிருந்தாள். ஆனால் ஒரே நொடியில் அவளது கோட்டையை தகர்த்தெறிந்து விட்டாரே அவர். வசுந்தராவின் இயல்பான ஆணவம் அவளை தூண்டியது. அத்துடன் சுயநலமும் துணை சேர்ந்து கொள்ள அவள் அவரை உறுத்து பார்த்தாள். சம்யுக்தாவின் கல்யாணம் இனி தடங்களின்றி நடைபெறும் என்று நினைத்திருந்ததற்கு மாறாக அவர் உள்ளூர பொறுமையப்படி மௌனமாக நின்றாள். நமக்குள்ளே ஒருத்தருக்கொருத்தர் ஒத்து வராமல் போன வாழ்க்கையால் எந்த லாபமும் இல்லை. அதனால் விவாகரத்து செய்து கொள்வோம். லோகநாதன் மிகிலே தெளிவான குரலில் கூறினார். எனக்கு யோசிக்க ஒரு 2 நாள் அவகாசம் தேவை. அழுகை, ஆத்திரம் இரண்டையும் பற்களை கடித்து விழுங்க முயன்றாள். தாராளமா. இத்தனை வருஷம் காத்திருந்தவனுக்கு 2 நாள் காத்திருப்பது பெரியதா என? லோகநாதன் எழுந்தார். அவர் மெல்ல நடந்து மறைந்து சென்ற பிறகும் அவள் பிரமை பிடித்தவளை போல வெகு நேரம் அமர்ந்திருந்தார். தன்னுடைய தடுமாற்றத்தை பிறர் அறியாவண்ணம் சாமர்த்தியமாக நடக்க முயன்று வந்தாள் வசுந்தரா. எப்போதும் போல் அலுவலக வேலைகளை கவனிப்பதாக காணப்பட்டாலும் உள்ளூர் அவளை கவலை அரிக்க துவங்கிவிட்டிருந்தது. என்ன செய்யலாம்? மனதில் சதா ஒரு கேள்வி குடைய ஆரம்பித்தது. அன்று காலை 10 மணிக்கு அவள் திடமான ஒரு முடிவெடுத்திருந்தாள். மனம் பதைக்க முன்னர் அவளது கணவரை முதலாக சந்தித்த அதே பிரத்யேக அறையினுள் சென்று அமர்ந்தாள். அரைக்கதவை மெல்ல விரலால் தட்டினார் லோகநாதன். வரலாம். வசுந்தராவின் குரலின் அழுத்தம் அவரை சற்றென்று உள்ளே செல்ல வைத்தது. உட்காருங்க. லோகநாதனுக்கு பொறுமை போய்கொண்டிருந்தது. வீணான அவகாசத்தை கேட்டு வீணை நாட்களை கழிப்பதால் என்ன பயன்? சட்டப்படி பிரிவு கிடைத்துவிட்டால் தாரா அவரது சட்டத்திற்குட்பட்ட மனைவியாகி விடுவாள் என்ற எண்ணம் அவரை உந்தியது. தொண்டையை கனைத்து கொண்டார் அவர். யோசனை செய்து முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தகுந்த வக்கீல் மூலமாக மேற்கொண்டு ஏற்பாடு செய்திடுறது நல்லதில்லையா என்றார் எதிரே உட்கார்ந்தபடி. வசுந்தரா அவரை நேருக்கு நேர் பார்த்தாள். நாம் பிரிஞ்சு வாழத்தான் வேணுங்கிறது அவசியமா? அவர் வியப்புடன் ஏறிட்டபடி, அது பல வருடங்களுக்கு முன்னையே நீ எடுத்த முடிவு தானே. அந்த லோகநாதன் எப்போவோ மறைஞ்சு போயிட்டான். இப்போ பூபதிங்கிற புது பிறவி எடுத்திருக்கிறான் என்றார் திடமாக. எந்த பெயரானாலும் சம்யுக்தாவோட தந்தை நீங்கள் தானே. நான் மறுக்கலையே. ஆனால் வசுந்தராவோட கணவனாக வாழறது இயலாதுன்னு சொல்ல வந்தேன். உறுதி துணித்தது அவரிடம். வசுந்தரா அவமானத்தால் முகம் சிவந்து போனாள். கோபத்தில் சூடு ஏறிய குரலில், அப்படி நான் செய்த தவறுதான் என்ன என்றாள். இறந்த பிணத்தை குழி தோண்டி எடுத்து இனி அழுவதால் என்ன பயன்? நடந்ததை பற்றி பேசுவதை விட இனி நடக்கப் போவதை பற்றி பேசினால் நல்லது. அவர் குரலில் கண்டிப்பு. இத்தனை வருடங்கள் நீங்கள் இப்படியெல்லாமோ வாழ்ந்துவிட்டு இப்போது திரும்பி வந்திருக்கீங்க. நான் பழசை மறக்க முயற்சித்தாலும் நீங்கள் மறுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஆண் பிள்ளை. சட்டம் உங்களுக்கு வளைந்து கொடுக்கும். படப்படுத்தால் வசுந்தரா. சட்டம் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா அதிக
நியாயம் இருக்கிறதுனாலே. நானும் நியாயம் கேட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். உன்னை அவமானப்படுத்தவோ கேவலமாக பேசவோ வரவில்லை. நீங்கள் கேட்டது கேவலப்படுத்தாமல் மதிப்பாக கொடுத்தது புரியலையே. எப்படி புரியும்? என்கிட்ட இருந்து இப்போ எதுக்காக விவாகரத்து வேணும்னு கேட்குறீங்க? அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கணும். சிறிது சிறிதாக வசுந்தராவின் குரல் உயர்ந்தது. லோகநாதன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஆமாம், காரணம் இருக்கிறதுனா உண்மையை சொல்ல ஏன் தயக்கம் காட்டணும்? எரிச்சலுடன் கேட்டவளை உறுத்து பார்த்தார் அவர். உண்மையை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். அதற்குள்ளே நீ எங்கே என்னை பேசவிட்ட? அவர் உணர்ச்சியால் தாழ்த்தழுத்த குரலில் பேசவிட்டார். என்னை நம்பி ஒரு பெண் எங்ககிட்ட எதையும் தெரிஞ்சு கொள்ள விரும்பாத உத்தமே மனைவியாக வாழ்கிறாள். அவளை சட்டப்படி மனைவியாக உலகத்தின் முன் நிறுத்த ஆசைப்படுறேன். அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள் வசுந்தரா. ஊராரின் அபவாதமும் வீண் பழி ஏளனமான விமர்சனங்கள் யாவற்றையும் தாங்கி எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு தனிமையில் வாழ்ந்தாள் அவள். அவரோ மாற்றாளாக வேற ஒருத்தியுடன் இல்லறம் நடத்தி வந்திருக்கிறார். ஏன்? எதனால்? அவள் பெண், அவர் ஆண் என்பதாலா? தாரா மிகுந்த பொறுமைசாலி. இது நாள் வரை அவள் எனது பழைய வாழ்க்கையை பற்றி கேட்டதே இல்லை. நான் சொல்ல முற்பட்ட போதெல்லாம் அவள் தடுத்து விட்டாள். ஒரு மனிதனுக்கு மனைவி எப்படி அமையணுங்கிறதுக்கு தாரா ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட அன்பான பெண்ணுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்க ஆசைப்படுறேன். மேலும் எங்கள் மகனையும் முழுமையான பிரஜையாக வாழும்படி செய்ய விரும்புகிறேன். மூச்சிரு வசுந்தராவின் ஆத்திரம் பன்மடங்காக பெருகியது. மனிதர் குஷாலாக குடும்பம் நடத்தி பிள்ளையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அவளுக்கு மனைவி அந்தஸ்து தர வேண்டி நான் விவாகரத்து அளிக்க வேணுமாம்? முடியாது. அவள் மனம் அலறியது. கோபத்துடன் கண்ணும் முகமும் சிவக்க நான் மறுத்தாள் என்றாள். கோர்ட்டு மூலமாக போக வேண்டி வரலாம். அவர் எழுந்து கொண்டார். ஒரு நிமிஷம் கேட்டுக்கொண்டு போங்க. நீங்கள் நினைக்கிறது போல இந்த வசுந்தரா அத்தனை எளிதாக விவாகரத்துக்கு இணங்கி விட மாட்டா. ஏன்? உனக்கு என்ன லாபம் இதனால்? வெகுண்டவராய் கேட்டார் லோகநாதன். எனக்கு லாபம் இல்லாமல் போனால் கவலை இல்லை. ஆனால் உங்களை வாழ வச்சு தாராவுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்காது. அவள் உங்கள் ஆசை நாயகனை பலரால் பேசப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அதுதான் உங்களுக்கு தண்டனை. சீறினாள் வசுந்தரா. என்ன சொன்ன? என் தாராவை? அவள் தெய்வம், என் தாரா. அடுத்த நிமிடம் அவர் புழு போல் துடிப்பதை மார்பை கையால் தாங்கிக் கொண்டு கீழே சாய்ந்தார். இதை சற்றும் எதிர்பாராத வசுந்தரா, ஐயோ உங்களுக்கு என்ன என்று அலறியபடி அருகே ஓடி வந்தாள்.